உலகம் இன்று எவ்வாறு மாறி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. நான் படித்தவரை, நான் தெரிந்தவரை ஒன்றே ஒன்றை தான் கண்டேன். இந்த சோசியல் மீடியாக்கள், ஏஐ, இது போன்ற முசீபத்துகள் எல்லாம் கை வைத்தது எதுல தெரியுமா? ஒரு மனிதனுடைய மானத்தில் தான். ஒரு மனிதனுடைய மானம் தான் கீறி கிழிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய மானத்தை தடுத்தால், மானத்தை பாதுகாத்தால் அல்லாஹ் அவனுக்கு நரக விடுதலையை கொடுக்கிறான் என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரக விடுதலையை கொடுக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, மிக பத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும், மிக பத்திரமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்தவர்களுடைய மானத்துடைய விடயத்தில் விளையாடி விடாதீர்கள். அடுத்தவர்களுடைய மானத்தை முடிந்த அளவு பாதுகாருங்கள். அடுத்தவர்களுடைய மானத்தை முடிந்த அளவு மறையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாவத்தை, ஒரு மனிதனுடைய பிழையை ஒரு மனிதன் மறைத்தால் அத வழியில சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால இவன் மானத்தையும் அல்லாஹ் மறைப்பானாம். பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல சும்மா பேசி போடுறாங்க, சும்மா போடுறாங்க. என்னவெல்லாம் போடுறாங்க தெரியுமா? அவன் யாரு தெரியுமா? அவன் பச்சை முனாஃபிக்கவன். அப்படித்தான் பேசுறான். அவன் முனாஃபிக்குங்க, முனாஃபிக். நான் பார்த்த வரையில சஹாபிகள் இருக்கிறாங்கல்ல, சுபஹானல்லாஹ். ஒரு சஹாபி அடுத்த சஹாபியை பார்த்து முனாஃபிக் என்றோ காஃபிர் என்றோ சஹாபிகள் பேச மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டாரு, ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஹன்ஸலா என்றது வேற யாரும் அல்ல, அவரே சொல்லிக் கொள்கிறார். அவருடைய பேர் ஹன்ஸலா. யா ரசூலல்லாஹ், இந்த ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டாரு. அதனால தான் சொல்லுவாங்க, சஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒவ்வொரு சஹாபியும் தான் பெரிய இபாதத்தாளி, தான் பெரிய வணக்கவாளி என்று அவங்க நினைக்கவே மாட்டாங்களாம். உலகத்துல நல்லா விளங்குவோங்க, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எங்களை நாங்க எப்படி தெரியுமா நினைக்கணும்? அமலே இல்லாத பாவி என்றுதான் நாங்க நினைக்கணும். நான் பெரிய இபாதத்தாளி என்று நானோ, நீங்க ஒவ்வொருவரும் உங்களே நீங்க பெரிய இபாதத்தாளி என்றோ நினைச்சால் வெற்றி கிடைக்காது.